ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி டாபிக் பார்க்க போகிறோன்னா 6th to 12th வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்கூல் புக்ஸில் இருக்கக்கூடிய அரசியலமைப்பு விதிகள். ஆல்ரெடி பகுதி 3 வரைக்கும் முடிச்சிருக்கோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பகுதி 4. பகுதி 4ல் 36லேருந்து 51 வரைக்கும் இருக்கக்கூடிய விதிகளை பற்றி பார்ப்போம். 33, 34, 35 இந்த விதிகளை பற்றி சொல்லியிருக்க மாட்டோம். இந்த 3 விதிகளும் பார்த்தீங்கன்னா இராணுவம் சம்மந்தப்பட்ட விதிகளை வரும். 33 வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுதுன்னா, ஆயுதப்படையில் துணை ராணுவ படையினருக்கு அடிப்படை உரிமைகளை நிறுத்தி வைக்க பாராளுமன்றத்துக்கு அதிகாரம் உண்டு அப்படின்னு சொல்லக்கூடிய விதி தான் விதி 33. அதாவது இராணுவம் மற்றும் துணை ராணுவத்தில் இருக்கக்கூடிய நபர்களோட அடிப்படை உரிமையை நிறுத்தி வைக்கும் அதிகாரம் வந்து பாராளுமன்றத்துக்கு உண்டு அப்படின்னு சொல்ற ஆர்டிகல் 33. 34 என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா, இராணுவ சட்டமானது இந்தியாவின் ஏதேனும் ஒரு ஆட்சி பகுதி நடைமுறையில் இருக்கும்போது இராணுவ சட்டமானது இந்தியாவில் ஏதேனும் ஒரு ஆட்சி பகுதியில் நடைமுறையில் இருக்கும்போது அடிப்படை உரிமைகளை நிறுத்தி வைத்தது. அடுத்து சரத்து 35 வந்து பார்த்தீங்கன்னா, சில குறிப்பிட்ட அடிப்படை உரிமைகளை நிலைநிறுத்தும் பொருட்டு சட்டங்களை உருவாக்க பாராளுமன்றத்துக்கு மட்டுமே அதிகாரம் உண்டு அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்டிகல் 35. இப்போ நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா, அரசியலமைப்பு சட்டத்தின் வழிகாட்டும் நெறிமுறைகள், அதாவது அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறை கோட்பாடுகள் என்று சொல்லலாம். அதன்படி பார்த்தீங்கன்னா சரத்து 36 இது என்ன சொல்றது பார்த்தோம்னா, நெறிமுறை கோட்பாடுகளின் வரையறை பற்றி சொல்றது சரத்து 36. அதாவது இந்த அமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது அரசு என்பது பார்த்தீங்கன்னா மத்திய அரசோ மாநில அரசோ சட்டம் இயற்றும் போது கடைபிடிக்க வேண்டிய சில நெறிமுறைகள் வந்து தான் இந்த டிபிஎஸ்பி சொல்லுது. ஓகேங்களா? சரத்து 37 என்ன சொல்லுது பார்த்தீங்கன்னா, அரசு நெறிமுறைப்படுத்தும் கோட்பாடுகளை மீறப்படும் பொழுது நீதிமன்றத்தினால் நிலைநாட்ட முடியாது. இதில் குறிப்பிட்டுள்ள ஏதோ ஒரு விதியை வந்து நம்ம மீறிட்டோம் அப்படின்னா இதை எதிர்த்து வந்து பார்த்தீங்கன்னா நீதிமன்றத்தால் கேஸ் போட முடியாது, நீதிமன்றத்தில் கேஸ் போட முடியாது. அதை பற்றி சொல்கிற சரத்து தான் விதி 37. அடுத்து 38. இந்தியா ஒரு மக்களுக்கான நல அரசாக செயல்பட வேண்டும் என்பதை பற்றி குறிப்பிடுகிறது. மாநில மக்கள் நலன் கருதி சமூக ஒருங்கிணைப்பை பாதுகாத்தல், மக்களுக்காக செயல்படலாம். இதை பற்றி சொல்கிற ஆர்டிகல் வந்து பார்த்தீங்கன்னா விதி 38. விதி 39 என்ன சொல்லுது பார்த்தீங்கன்னா, ஆண் பெண் சம ஊதியம் போன்ற சில கோட்பாடுகளை அரசு பின்பற்ற வேண்டும். ஆணுக்கும் பெண்ணுக்கும் சம ஊதியம் இந்த கோட்பாட்டை பின்பற்ற வேண்டும் அப்படின்னு சொல்கிற ஆர்டிகல் வந்து 39. இதில் கொடுத்துருக்க மாட்டாங்க 39, நீங்கள் 39 மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்து 39A. இந்த 39A என்ன சொல்லுது பார்த்தீங்கன்னா, அனைவருக்கும் சமமான நீதி மற்றும் சட்ட உதவியை வழங்குதல். ஓகேங்களா? அனைவருக்கும் சமமான நீதி மற்றும் சட்ட உதவியை ஒரு அரசு வழங்கணும், ஒரு மாநில அரசு வழங்கணும். இதை பற்றி சொல்கிற ஆர்டிகல் 39A. அடுத்து 39E. இது என்ன சொல்றது பார்த்தீங்கன்னா, குழந்தைகள் சுதந்திரமாகவும் உடல் ஆரோக்கியத்துடனும் வாழ வழி செய்கிறது. குழந்தைகள் சுதந்திரமாகவும் உடல் ஆரோக்கியத்துடனும் வாழ வழிவகை செய்கிறது. இந்த மாதிரி இல்லாமல் என்ன பண்ண முடியும் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி இல்லாமல் இருக்க ஒரு மாநிலத்தில் அதை எதிர்த்து நீதிமன்றத்தில் கேஸ் ஃபைல் பண்ண முடியுமா பார்த்தீங்கன்னா கிடையாது. நம்ம விதி 38 பார்த்துருக்கோம், விதி 38 விதி 37 பார்த்துருக்கோம். நீதிமன்றத்தால் நிலைநாட்ட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இதை இருக்கிறது ஏதோ ஃபாலோ பண்ண முடியல அப்படின்னா இதை எடுத்து கேஸ் போட முடியாது. ஓகேங்களா? அடுத்து 39F என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா, குழந்தைகளின் ஆரோக்கியம் மற்றும் சுரண்டலிலிருந்து பாதுகாத்தல். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அறிவுரை மாதிரி தான். இது எல்லா அரசும், அதாவது மாநில அரசு எடுத்து நடத்தலாம், நடத்தாமல் இருக்கலாம். 39F வந்து குழந்தைகளின் ஆரோக்கியம் மற்றும் சுரண்டலிலிருந்து பாதுகாத்தல். அடுத்து விதி 40. இது 40 எதை பற்றி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கிராம பஞ்சாயத்தை பற்றி குறிப்பிடுகிறது. விதி 40 வந்து கிராம பஞ்சாயத்தை பற்றி குறிப்பிடுகிறது. அது கிராமத்தில் பஞ்சாயத்துக்களை ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லி இதை யார் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா இல்லை அந்த ஸ்டேட்டும் பண்ண வேண்டியது. அடுத்து சரத்து 41. சரத்து 41 என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, கல்வி பெறும் உரிமை, வேலை உரிமை மற்றும் அரசின் உதவித்தொகை பெறும் உரிமை. கல்வி உரிமை, வேலை பெறும் உரிமை, அரசின் உதவித்தொகை பெறும் உரிமை பற்றி சொல்றது சரத்து 41. அடுத்து சரத்து 42 என்ன சொல்லுது பார்த்தீங்கன்னா, மனிதாபிமான சூழ்நிலை, பணி மற்றும் பேறுகால உதவி வழங்குதல். மனிதாபிமான சூழ்நிலை, பணி மற்றும் பேறுகால உதவியை வழங்குது. இதை பற்றி சொல்ற ஆர்டிகல் வந்து சரத்து 42. சரத்து 43 பார்த்தோம்னா, வாழ்வூதியத்தை பாதுகாக்க அனைத்து தொழிலாளர்களுக்கும் தரமான வாழ்க்கை மற்றும் சமூக கலாச்சார வாய்ப்புகளை பாதுகாத்தல். சரத்து 43 வந்து பார்த்தீங்கன்னா, வாழ்வூதியத்தை பாதுகாக்க அனைத்து தொழிலாளர்களுக்கும் தரமான வாழ்க்கை மற்றும்
சமூக கலாச்சார வாய்ப்புகளை பாதுகாத்தல். இதை பற்றி சொல்கிற ஆர்டிகல் வந்து 43. இதை கொடுத்துருக்க மாட்டாங்க, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க. விதி 44 வந்து பார்த்தீங்கன்னா பொது சிவில் சட்டத்தை பற்றி குறிப்பிடுகிறது. ஓகேங்களா, அனைவருக்கும் ஒரே சட்டம், அதாவது அனைவருக்கும் ஒரே திருமண சட்டம் சொல்லலாம். ஓகேங்களா, அதை பற்றி சொல்கிற ஆர்டிகல் விதி 44. இது வந்து பார்த்தீங்கன்னா இது கொண்டு வந்தாச்சு, பொது சிவில் சட்டத்தை கொண்டு வந்தாச்சு. ஓகேங்களா, அதை பற்றி சொல்கிற ஆர்டிகல் விதி 44. ஓகே, நம்ம வச்சுக்கோ. 43B வந்து பார்த்தீங்கன்னா முக்கியம். 43B வந்து கூட்டுறவு சங்கங்களை ஊக்குவிப்பு. கூட்டுறவு சங்கங்களை ஊக்குவிப்பு இதை பற்றி சொல்கிற ஆர்டிகல் 43B. 44 பார்த்துருக்கோம், பொது சிவில் சட்டம். குடிமக்களுக்கு சீரான குடியுரிமை சட்டம் தான் பொது சிவில் சட்டம். ஓகேவா, அடுத்து சரத்து 45. சரத்து 45 பார்த்தீங்கன்னா 6 முதல் 14 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு இலவச கல்வி வழங்குவதை பற்றி குறிப்பிடுது. விதி 45 6லிருந்து 14 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு இலவச கல்வி வழங்குவதை பற்றி குறிப்பிட்ட சரத்தை வந்து 45. சரத்து 46 என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா தாழ்த்தப்பட்டோர், பழங்குடியினர் மற்றும் இதர நலிவுற்ற பிரிவினரின் கல்வி மற்றும் பொருளாதார நலன்களை மேம்படுத்துறது. ஓகேங்களா, SC/ST பீப்புள், SC/ST பீப்புளுக்கான இந்த பிரிவில் இருக்கவங்களுக்கு கல்வி மற்றும் பொருளாதார நலன்களை மேம்படுத்துறது. இதை பற்றி சொல்கிற ஆர்டிகல் சரத்து 46. நிறைய ஸ்கீம்ஸ் தான் வரும் பேஸ் பண்ணி. ஓகேங்களா, அடுத்து சரத்து 47 வந்து பார்த்தீங்கன்னா ஊட்டச்சத்து நிலை, வாழ்க்கை தரம், சுகாதாரம் போன்றவற்றை மேம்படுத்துவது அரசின் கடமையாகும். இதுவும் ஸ்கீம்ஸ் தான் வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஊட்டச்சத்து உறுதி ஸ்கீமு இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கோம். சரத்து 46 வந்து பார்த்தீங்கன்னா SC/ST பீப்புளுக்கு இருக்கிற ஸ்கீம்ஸு. ஓகேங்களா, இதெல்லாம் வந்து அந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டும் பண்ணும். அது சரத்து 48 வந்து பார்த்தீங்கன்னா வேளாண்மை மற்றும் கால்நடை வளர்ப்பு, பசுவதை தடுப்பு போன்றவை. இதை பற்றி சொல்கிற ஆர்டிகல் வேளாண்மை மற்றும் கால்நடை வளர்ப்பு, பசுவதை தடுப்பு போன்றவற்றை குறிப்பிடக்கூடிய சரத்து வந்து 48. அடுத்து 48A. இது என்ன சொல்லுது பார்த்தீங்கன்னா சுற்றுச்சூழல் மேம்பாடு, காடுகள் மற்றும் வன பாதுகாப்பு. சுற்றுச்சூழல் மேம்பாடு, காடுகள் மற்றும் வன பாதுகாப்பு இதை பற்றி சொல்கிற ஆர்டிகல் 48A. அடுத்து 49 சொல்றது பார்த்தீங்கன்னா நினைவு சின்னங்கள் மற்றும் தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த கலாச்சார இடங்கள் மற்றும் பொருட்களை பாதுகாத்தல். நினைவு சின்னங்கள் பப்ளிக் ப்ராப்பர்ட்டிஸை வந்து பார்த்தீங்கன்னா பாதுகாப்பாக வச்சுக்கணும். ஓகேங்களா, அந்த கவர்மெண்ட் பஸ்ஸு, ஆஃபீஸு, கவர்மெண்ட் ஆஃபீஸு இதெல்லாம் நம்ம பாதுகாப்பாக வச்சுக்கணும். அதை பற்றி சொல்கிற ஆர்டிகல் 49. சரத்து 50. சரத்து 50 வந்து என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா நிர்வாகத்திலிருந்து நீதித்துறையை பிரித்தல். சரத்து 50 வந்து நிர்வாகத்திலிருந்து நீதித்துறையை பிரிக்கணும். அதை பற்றி சொல்கிற ஆர்டிகல் விதி 50. அடுத்து விதி 51 என்ன சொல்லுது பார்த்தீங்கன்னா அரசு நெறிமுறை உறுத்தும் இந்தியாவின் வெளியுறவு கொள்கைகள், சர்வதேச அமைப்புகளை பற்றி குறிப்பிடுது. அதாவது வெளியுறவு கொள்கையை பற்றி, சர்வதேச அமைப்பு மற்றும் பாதுகாப்பினை மேம்படுத்துவதை பற்றி ஆர்டிகல் 51 சொல்லுது. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 36 51 வரைக்கும் பார்த்தாச்சு. இது வந்து பகுதி 4 வரும். அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா அடிப்படை கடமைகள். அடிப்படை கடமைகள் பற்றி பார்க்க போறோம். இப்போ கரெக்டாக அடிப்படை கடமைகள் பார்த்தீங்கன்னா மொத்தம் எதில் இருக்குது. ஓகேங்களா, இது வந்து ஒரு அமெண்ட்மெண்ட் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க அடிப்படை கடமைகளை. இது வந்து அடிப்படை கடமைகள் வந்து பகுதி 4A இருக்குது. பகுதி 4A அடிப்படை கடமைகளை சேர்த்துருக்கோம். அதாவது அரசியலமைப்பு கொண்டு வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த அடிப்படை கடமைகள் வந்து ஒன்று இல்லை. ஓகேங்களா, 1950 அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்தப்போ இந்த அடிப்படை கடமைகள் ஒரு கான்செப்டே கிடையாது. இது வந்து அதுக்கப்புறம் தான் கொண்டு வந்திருப்பாங்க. எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1925 ஏற்பட்ட உள்நாட்டு கலவரத்தின் போது தான் இந்த கடமைகளை கொண்டு வந்திருப்பாங்க. அடிப்படை கடமையை கொண்டு வந்திருப்பாங்க. எந்த குழுவின் மேலே இந்த குழுவின் பேரில் வந்து இதை அமைச்சிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1976 காங்கிரஸ் கட்சி வந்து பார்த்தீங்கன்னா சர்தார் சுப்ரான் சிங் என்பவரின் தலைமையில தான் இந்த அடிப்படை கடமையை கொண்டு வந்திருப்பாங்க. 1976 காங்கிரஸ் கட்சி. ஓகேங்களா, 1976 காங்கிரஸ் கட்சி இந்திரா காந்தியாக இருந்திருப்பாங்க. ஓகேங்களா, சர்தார் சுப்ரான் சிங் என்பவரின் தலைமையில் தான் இந்த கமிட்டியை போட்டிருப்பாங்க. ஓகேங்களா, இந்த கமிட்டி வந்து பார்த்தீங்கன்னா இந்த அடிப்படை கடமையை எதை முன்மாதிரியாக வச்சுருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யாவை. ஓகேங்களா, ரஷ்யா மாடலில் பின்பற்றிருப்பாங்க. அடிப்படை கடமைகள் வந்து ரஷ்யா மாதிரியை கொண்டது. ஓகேங்களா, இந்த குழு வந்து முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 11 அடிப்படை கடமைகளை கொடுத்துருக்காங்க. இந்த குழு மொத்தம் 11 அடிப்படை கடமைகளை பரிந்துரைச்சிருக்கு. ஆனால் வந்து இவங்கிட்ட எடுத்துட்டு பார்த்தீங்கன்னா 8 மட்டும் தான் எடுத்திருப்பாங்க. இந்த குழுவிடம் இருந்து 8 அடிப்படை கடமைகள் மட்டும் எடுத்திருப்பாங்க. 3 வந்து ரிஜெக்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த 3 என்னன்னு பார்த்தீங்கன்னா பாராளுமன்ற கடமையை
செய்ய தவறும் நபர்களுக்கு அபராதமோ அல்லது தண்டனையோ வழங்கலாம். அவங்க கொடுத்ததில்ல, ஓகேங்களா? அந்த கமிட்டி கொடுத்ததில் 3 ரிஜெக்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த ஒன்று தான் இது. பாராளுமன்ற கடமையை செய்ய தவறும் நபர்களுக்கு அபராதமோ அல்லது தண்டனையோ வழங்கலாம். வரி செலுத்துவது குடிமக்களின் அடிப்படை கடமை. அடுத்து, அடிப்படை உரிமையை மீறும் எந்த ஒரு செயலையும் எதிர்த்து நீதிமன்றத்தில் வழக்கு தொடர எந்த ஒரு சட்டமும் அரசியலமைப்பில் கிடையாது. அடிப்படை உரிமையை மீறும் எந்த ஒரு அடிப்படை உரிமையை மீறும் போது எந்த ஒரு செயலையும் எதிர்த்து நீதிமன்றத்தில் வழக்கு தொடர எந்த ஒரு சட்டமும் அரசியலமைப்பில் இல்லை. ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க எடுத்தது மொத்தம் 8. ஓகேங்களா? அதுக்கப்புறம் 42வது சட்ட திருத்தத்தின்படி 2 கடமைகளை சேர்த்திருப்பாங்க. 42வது சட்ட திருத்தத்தின்படி 2 கடமைகள் மொத்தம் 10 கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? மொத்தம் 10 அடிப்படை கடமைகளை சேர்த்திருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 2002 86வது சட்ட திருத்தத்தின்படி 11வது ஒரு அடிப்படை கடமையை சேர்த்திருப்பாங்க. இப்போ கரண்டாக வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 11 அடிப்படை கடமைகள் இருக்கு. ஓகேவா? அது வந்து 2002ஆம் ஆண்டு 86வது சட்ட திருத்தத்தின்படி 11வது அடிப்படை கடமை சேர்க்கப்பட்டது. ஓகேங்களா? இது எல்லாமே 51A வரும். அடிப்படை கடமைகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 51A. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ABCD இந்த மாதிரி பிரியும். ஓகேங்களா? 1926ஆம் ஆண்டு 42வது அரசியலமைப்பு சட்டத்தின்படி குடிமக்களின் பொறுப்புகள் சிலவற்றை சேர்த்தது. என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா 1975ல் ஒரு சில உள்நாட்டு கலவரம் நடந்திருக்கும். 1975ல் சில உள்நாட்டு கலவரங்கள் நடந்திருக்கும். அதுக்காக தான் ஒரு அடிப்படை கடமைகளை சேர்த்திருப்பாங்க. மேலும் சட்டம் வந்து பார்த்தீங்கன்னா பகுதி A, பகுதி 4A புதிய பகுதி சேர்த்திருப்பாங்க. இந்த 2002ஆம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட 86வது அரசியல் சட்ட திருத்தத்தின்படி இந்திய அரசியலமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா 51A வந்து திருத்தப்பட்டு 51A(K). ஓகேங்களா? 51A கேவா தொடக்க கல்வி அடிப்படை உரிமையை சேர்த்தாங்க. இப்போ நம்ம என்ன பார்த்தோம் பார்த்தீங்கன்னா டிபிஎஸ்பி ப்ளஸ் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸை பற்றி பார்த்துருக்கோம். டிபிஎஸ்பி எங்கேருந்து நம்ம வந்து எடுத்துருப்போம் பார்த்தீங்கன்னா எதை இன்ஸ்பைர் பண்ணி நம்ம எடுத்துருப்போம்னா அயர்லாந்து, அவங்கள நம்ம ஃபாலோ பண்ணியிருப்போம். ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யாவோட தான் ஃபாலோ பண்ணியிருப்போம். நெக்ஸ்ட் அடுத்த வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பிரசிடெண்ட்டை பற்றி பார்ப்போம். பிரசிடெண்ட், வைஸ் பிரசிடெண்ட் அவங்கள பற்றி பார்ப்போம். அவங்கள பற்றி சில இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல்ஸ்லாம் பார்ப்போம். இந்த வீடியோ முடியுது. தேங்க்யூ.